நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு 9ஆம் நாள் பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத் துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். இன்னைக்கு 4வது தோழியை தான் ஆண்டாள் எழுப்புறா. இந்த தோழி யார் அப்படின்னா, பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணவள். அதனால நிஷ்கவலையா தூங்கின்னு இருக்கா. பகவானே என்ன தேடி வருவான், நான் பெருமாளை தேடி போகணுங்கிறது இல்லை அப்படின்னு கவலையே இல்லாமல் நிம்மதியாக படுத்துன்னு தூங்கின்னு இருக்கா. அந்த தோழியை தான் இன்றைய பாசுரத்தில் ஆண்டாள் எழுப்புறா. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, அழகிய மணிகளால் பண்ணப்பட்ட, மணிகளால் இழைச்சி கட்டப்பட்ட ஒரு மாளிகை. ரத்தின கற்களை பதிச்சு கட்டியிருக்காளாம். அதனால் தூமணி மாடம். ஒரு செல்வ செழிப்பு மிக்க பெண்ணிவள். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, அந்த மாடத்தில் சுற்றி விளக்கேற்றி வச்சிருக்கா. குருவாயூரப்பன் கோவிலில் ஸ்ரீவேலியில் ஏற்றுவாளே அந்த மாதிரி தீபங்கள், ஒரு மங்களத்துக்காக. இன்னொன்று, கண்ணனே தன்னை தேடி வரப்போறான்ற நம்பிக்கை இவளுக்கு. அதனால் கண்ணன் வர சமயத்துக்கு இந்த ஆம்பூரா பார்க்கவே மங்களகரமாக விளக்கெல்லாம் ஏற்றி பார்க்க அழகாக இருக்கணும் அப்படின்னு விளக்குகள் அவ்வளோ ஏற்றி வச்சிருக்கா. தூபம் கமழ, இதுவும் கண்ணன் வரப்போகிறான் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல நறுமணம் கமழனம் அப்படின்னு தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும். இது அத்தனையும் பண்ணிட்டு, இதை ரெடியெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் இவள் படுத்துன்னு தூங்கின்னு இருக்கா. துயிலணை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தூக்கமே வராத ஒருத்தரை கூட கொண்டு அந்த படுக்கையில் படுக்க வச்சா அசந்து தூங்கிடுவாளாம். அப்பேற்பட்ட அழகான மெத்தை, சுகமான மெத்தை. அந்த மெத்தையில் துயிலணை மேல் கண் வளரும். தூங்கின்னு இருக்கா அப்படின்னு ஆண்டாள் சொல்லாமல் கண் வளரும் அப்படின்னு நம்ம பொதுவாக பெருமாளை தான் சொல்லுவோம். பெருமாளனுடைய தாலாட்டு பாடல்களெல்லாம் வரும் கண் வளராய் அப்படின்னு. இங்கே தோழியை பார்த்து ஆண்டாள் கண் வளரும் அப்படிங்கிறா. ஏன்னா பகவானுக்கு கொடுக்குற மரியாதையை பாகவதாளுக்கும் கொடுக்கணும். அதனால இந்த தோழியை பார்த்து ஆண்டாள் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படிங்கிறா. இவளை மாமான் மகளேன்னு ஏன் கூப்பிடுறா ஆண்டாள் அப்படின்னா, இவளுக்கு கோபிகைகளோட ஒரு இரத்த சம்பந்தம் ஏற்படுத்திக்கணும்னு ஆசை. ஏன்னா எப்பேற்பட்ட பக்தைகள், எப்படி கண்ணனை அனுபவிச்சிருக்கா, கொண்டாடி இருக்கா. அந்த கோபிகைகளோட ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கணும்னு இவளுக்கு ஆசை. அதனால மாமான் மகளே அப்படின்னு இவளே ஒரு சம்பந்தத்தை உருவாக்கிக்கிறா ஆண்டாள் இந்த இடத்துல. இந்த தோழியை மாமான் மகளே அப்படின்னு அட்ரஸ் பண்ணி. எத்தனையோ உறவு முறைகள் இருக்க, மாமான் மகளேன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, மாமாவுடன் கொண்டதான உறவு தான் காலத்துக்கு நீடிக்கும். அம்மான் அப்படிங்கிறவாளுடைய உறவு, அந்த ஸ்தானம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ரொம்ப முக்கியம். அம்மாவோட கூட பிறந்த அண்ணாவோ தம்பியோ அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தையோட கல்யாணம் கார்த்தி எல்லாத்துலேயும் அவளுடைய ரோலுங்கிறது கட்டாயம் இருக்கும். அதனால நீடித்து நிலைக்கக்கூடிய உறவு முறை எதுன்னு யோசிச்சா அந்த உறவு முறையை தான் இந்த கோபிகையோடு நான் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால மாமான் மகளே அப்படின்னு எழுதிட்டா. மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், உன் வாச கதவை கொஞ்சம் திரடியுமா அப்படின்னு கேட்குறா. அந்த தோழி எழுந்துக்கல. அதனால உள்ள அப்படி நிழல் ஆடுறது, மாமியோட நிழல் தெரியறது. அதனால மாமீர் அவளை எழுப்பீரோ, மாமி நீங்களாவது உங்கள் பொண்ணை எழுப்பக்கூடாதோ, நாங்கள் இவ்வளோ கூப்பிடுறோமே, உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ, உங்கள் பொண்ணு திடீர்னு ஊமையாயிட்டாளோ, இல்லை காது தான் சரியாக கேட்கலையா, இல்லை அனந்தலோ, ஒரு சோம்பேறித்தனத்தின் உச்சத்தில் இருக்காளா, இல்லை ஏதாவது ரொம்ப பெரிய காரியம் பண்ணிட்டு அந்த அசதியில் இப்படி தூங்கின்னு இருக்காளா அப்படின்னு கேட்குறா. மேலும் சொல்கிறா, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, நீங்காத ஒரு மயக்கத்தை கொடுக்கக்கூடிய தூக்கம் இவளுக்கு அப்படியே நிலச்சி நிற்கணும்னு யாராவது மந்திர கட்டு ஏதாவது போட்டுட்டாளா, அதனால தான் இவள் இப்படி எழுந்துக்கவே முடியாமல் தூங்கின்னு இருக்காளா அப்படின்னு ஆண்டாள் கேட்க, அந்த மாமி பயந்து போகிறா. என்னடிம்மா நீங்கள்லாம் இப்படி சொல்கிறேங்கோ, என் பெண்ணோ வயசு பெண், இனிமே தான் இவளுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கணும், இப்படி என் பொண்ணை பார்த்து ஊமையா செவிடா இல்லை சோம்பேறித்தனமா இல்லை யாராவது மந்திரக்கட்டு போட்டாளான்லாம் கேட்குறேளே அப்படின்னு பயப்படுறா மாமி. உடனே ஆண்டாள் சமாதானம் சொல்கிறா. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். மாமாயன் மாதவன் வைகுந்தன்னு பெருமாளினுடைய நாமங்கள் எத்தனை இருக்கு. அது நம் கூட துணை இருக்கும் பொழுது நமக்கு என்ன பயம், எந்த மந்திரம் எந்த மந்திரக்கட்டு நம்மளை என்ன பண்ணிடும் அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறா. அதனால மாமாயன் ஆச்சரியமான செயல்களை புரியக்கூடியவன், மாதவன் ஸ்ரீயப்பதியாக இருக்கக்கூடியவன், அந்த தாயாரினுடைய பத்தியாக இருக்கக்கூடிய அந்த மாதவன்
வைகுந்தன், சாக்ஷாத் அந்த வைகுண்ட லோகத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் இவன். அப்பேற்பட்ட அந்த பெருமாளினுடைய நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய். ஒரு நாமா 2 நாமா அல்ல, சஹஸ்ரநாமங்கள் இருக்கு. 1 2 இல்லை, நம் கூட துணை நிற்கிறதுக்கு பகவானினுடைய சஹஸ்ரநாமங்கள் இருக்க நமக்கு என்ன கவலை? இதெல்லாம் பாடிக்கொண்டு உங்கள் ஆத்து வாசலில் வந்து நின்றுருக்கோம், உங்கள் பெண்ணை எழுப்பி அனுப்புங்கோ அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ணுறா. பகவான் நம்மளுக்கு கண் பார்வையும் கேட்கிற திறனையும் பேசக்கூடிய திறனையும் கொடுத்துருக்கிறது அவனை அனுபவிக்கிறதுக்கு, அவன் நாமாவை பாடுறதுக்கு, அவன் சரித்திரங்களை கேட்கறதுக்கு, அவன் அர்ச்சா திருமேனியை கோவிலில் சேவிக்கிறதுக்கு. ஆனால் அங்கஹீனம்ங்கிறது பகவத் தர்ஷனத்துக்கு ஒரு தடையே இல்லை அப்படின்னு வாழ்ந்து காட்டின ஒரு மகான். அவரோட சரித்திரத்தை தான் இன்றைய தினம் அனுபவிக்க போகிறோம். அவருடைய பெயர் சூர்தாஸ். இவர் வடதேசத்தை சேர்ந்தவர். 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மகான். முன்னொரு சமயம் பிருந்தாவனத்து பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு 2 கண்களும் தெரியாது, பிறவிலேருந்தே தெரியாது. அந்த குழந்தைக்கு அம்மா அப்பாவும் யாரும் இல்லை. கண்ணு தெரியாமல் இருக்கிறதே ஒரு கொடுமை அப்படின்னா, இதில் அந்த குழந்தைய பராமரிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வேதனை. பந்துக்கள் இல்லை, யாரும் இல்லை, ஒரு அநாத குழந்தை. இப்படி தனியாக தான் பாட்டுக்கு யமுனா தீரத்தில் பெருமாள் மேலே கீர்த்தனைகள் பாடிண்டு சஞ்சாரிச்சுட்டு வருது அந்த குழந்தை. கண்கள் தெரியாத ஒழிய மதுரமான குரல். பெருமாள் என்றைக்கும் யாரையும் ஒரு குறையோடு அப்படியே விடமாட்டான். எல்லார்கிட்டேயும் ஒரு நல்லது கட்டாயம் பெருமாள் கொடுக்குறான். எல்லார்கிட்டையும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். பாசிட்டிவாக அவகிட்ட சொல்லிக்கிறதுக்குன்னு கட்டாயம் எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு கண்கள் தெரியாது, ஆனால் ரொம்ப அழகான குரல், ரொம்ப அழகாக பாடல்கள் எழுதுவார். ஹிந்தியில் இவர் ஒரு மகாகவி. அவருடைய கீர்த்தனங்களுக்கெல்லாம் சூர்சாகர் அப்படின்னே பெயர். 1,00,000 கீர்த்தனைகளுக்கு மேலே பெருமாள் மேலே பாடியிருக்கார். அதில் இப்போது 8,000 சொச்சமோ என்னவோ தான் கிடைக்கிறது. அந்த அளவுக்கு பாடல்கள் எழுதியவர் இந்த சூர்தாஸ். இந்த குழந்தை இப்படி யமுனா தீரத்தில் நடந்து வந்துட்டே இருக்குது, ரொம்ப அழகாக பாடிண்டே வருது. அப்போது அந்த பக்கமாக ஸ்ரீ வல்லபாச்சாரியால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரிய புருஷர் பல்லக்கில் அவரை ஏழை பண்ணிட்டு சிஷ்யர்கள் வந்துட்டுருக்கா. இந்த வல்லபாச்சாரியார் யார் அப்படின்னா, ஸ்ரீநாத் ஜி அப்படின்னு கண்ணன் அப்படி கோவர்தன மலையை தூக்கிண்டு நிற்கிற மாதிரியான ஒரு ரூபம். அந்த பெருமாளை பிருந்தாவனத்தில் கோவில் கட்டி பிரதிஷ்டை பண்ணவர் இந்த வல்லபாச்சாரியால். இன்றைக்கி அந்த பெருமாள் ஸ்ரீநாத் ஜி வந்து நாத் துவாராவில் இருக்கார். இப்படி அந்த வல்லபாச்சாரியால் வந்து ஒரு ஆச்சாரிய புருஷர். ஏன்னா அவர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினவர். அவருடைய சித்தாந்தத்துக்கு சுத்த அத்வைத்தம் அப்படின்னு பெயர். எப்படி ஸ்ரீ ராமானுஜாச்சாரியாலுடைய சித்தாந்தத்துக்கு விசிஷ்டாத்வைத்தம்னு பெயரோ, அத்வைத்தம் வந்து ஆதிசங்கர பகவத் பாதர்து, அதே மாதிரி மத்வாச்சாரியால்து துவைத்தம், அந்த மாதிரி வல்லபாச்சாரியார்து சுத்த அத்வைத்தம். இவர் நாடு பூரா நடந்து சஞ்சாரம் பண்ணி ஸ்ரீமத் பாகவத புராணத்தை சப்தாகம் நடத்தினவர். அவருக்கு பாகவத புராணம் தான் பிரமாண கிரந்தம், அதுதான் அவருக்கு பிரமாணம். இப்படி அவருக்கு நிறைய சிஷ்யர்கள் உண்டு. இந்த வல்லபாச்சாரியார் அந்த பிரதேசம் வழியாக, அந்த காட்டு பகுதி வழியாக வந்துட்டுருக்கார். அந்த யமுனா தீரத்தில் எங்கேயோ குரல் கேட்கறது. ரொம்ப மதுரமான குரலில் ஒரு சின்ன குழந்தை பாடின்னு இருக்கு. சூர கஹே ஷாமா சுனோ, சூர கஹே श्याम सुनो, शरण है कि हारे, अब के बार पार करो, अब के बार पार करो, नंद के दुलारे, नंद के दुलारे, नंद के दुलारे, हे गोविंद हे गोपाल हे गोविंद, राखो शरण अब तो जीवन हारे, हे गोविंदा. இப்படி இந்த மதுரமான கீதம் கேட்கறது.
அதை கேட்ட வல்லபாச்சாரியார் பல்லக்குலேருந்து இறங்கி தேடிண்டே வரார், யார் பாடுறா யார் பாடுறான்னு. சில முட்புதர்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் விளக்கிண்டே தேடிண்டே வந்து பார்த்தா ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு சின்ன குழந்தை, 2 கண்களும் தெரியல, ஆனால் உட்கார்ந்து கொண்டு இந்த மாதிரி பெருமாள் மேலே பாட்டு பாடின்னு இருக்கு. இதை பார்த்த வல்லபாச்சாரியாருக்கு உடனே ஒரு அப்பாவுக்கு வரக்கூடிய ஒரு வாத்சல்யம் அந்த குழந்தை மேலே வந்துடுது. இந்த காலகட்டத்தில் வல்லபாச்சாரியாருக்கு குழந்தைகள் இல்லை, அவர் ஒரு கிரகஸ்தர் தான், அப்போது அவருக்கு குழந்தைகள் இல்லை. சூர்தாசரை தன்னோட அழைச்சின்னு போகிறார். இதுக்கு அப்புறமா தான் வல்லபாச்சாரியாருக்கு விட்டலநாதர், கோபிநாதர்னு 2 பிள்ளைகள் பிறக்க போகிறா. இப்போது இந்த குழந்தைய பார்த்த வல்லபாச்சாரியாருக்கு இந்த குழந்தைய தன்னோட அழைச்சின்னு போயிடணும்னு ஆசை. போய் அந்த குழந்தைய இறுக்கி கட்டினுட்டார். கண்ணா குழந்தை, நீ என்னோடய வந்துடு, நான் உன்னை அழைச்சின்னு போகிறேன் அப்படின்னு தான் வந்து அந்த பல்லக்கிலேயே இந்த குழந்தையும் ஏற்றிண்டு நேர ஸ்ரீநாத்ஜியோட கோவிலுக்கு அழைச்சின்னு வந்துட்டார். அங்கே பெருமாள் ஸ்ரீநாத்ஜிக்கு 8 கால பூஜைகள் நடக்கும், அதாவது 8 விதவிதமான சேவைகள், அஷ்டயாம சேவைன்னு அவள் சொல்லுவா. அது வல்லப சம்பிரதாயத்தில் ஒன்று. 8 சேவைகள்லையும் பெருமாளுக்கு 8 விதமான அலங்காரங்கள், ஒன்றை போல் ஒன்று இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி அவருக்கு விதவிதமாக அலங்காரங்கள். அந்த அஷ்டயாம சேவைக்கு பாடக்கூடிய பாக்கியத்தை இந்த குழந்தையான சூருக்கு கொடுத்துட்டார் வல்லபாச்சாரியார். நீ தான் இங்கே தினமும் அமர்ந்து கொண்டு இந்த பெருமாள் மேலே கீர்த்தனங்கள் பாடணும். அவள் பக்கத்தில் கீத் அப்படின்னு சொல்லுவாள். நீ தான் இந்த பெருமாளுக்கு தினமும் கீத் பாடணும். ஏன்னா ஒரு சேவையிலையுமே பின்னாடி பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும், பஜனை நடந்துகிட்டே இருக்கும், நாமசங்கீர்த்தனம் நடந்துகிட்டே இருக்கும் நான்ஸ்டாப்பாக. அதனால் நீ தான் இங்கே பாடணும்ப்பா அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லி, அந்த குழந்தைக்கு வைஷ்ணவ தீட்சை அப்படிங்கிறத வழங்கி மந்திரோபதேசமும் பண்ணி தன்னுடைய சிஷ்யனாகவே ஏற்றுனுட்டார் வல்லபாச்சாரியார். இப்படி பெருமாள் ஒரு ஜீவனை ரட்சிக்கணும்னு முடிவு பண்ணான்னா, தன் திருவடியில் அந்த ஜீவனை சேர்த்துக்கணும், தன் பக்தனாக ஆக்கிக்கணும்னு முடிவு பண்ணான்னா முதல்ல அவன் அனுப்பக்கூடியது ஒரு குருவை தான். அந்த ஆச்சாரியனை தான் பெருமாள் தன்னுடைய கரமாகவே வச்சுட்டுருக்கார், தன் கையாக வச்சுட்டுருக்கார். தன்னுடைய கையான அந்த ஆச்சாரியனை அப்படி நீட்டி தான் அந்த ஜீவனை இழுத்து தன் திருவடியில் பெருமாள் போட்டுப்பார். இப்படி இந்த சூருக்கு இந்த ஆச்சாரிய புருஷரான வல்லபாச்சாரியால் பெருமாள் அனுப்பி வைக்கிறார். எப்படி நேற்றைய தினம் துருவனுக்கு நாரதரை அனுப்பி வச்சாரோ, எல்லா சரித்திரத்துலேயும் ஒரு குருவை பெருமாள் அவளுக்காக அனுப்பி வச்சுட்டே இருப்பார். இப்படி வல்லபாச்சாரியால் இவரை நியமிக்க இவரும் தினமும் கோவிலில் அமர்ந்து கொண்டு பெருமாள் மேலே கீத் பாடுவார். கண்கள் தெரியாது, பெருமாள் எப்படி இருக்கான் அப்படின்றது தெரியாது, ஆனால் அனுபவத்துக்கு கண் பார்வை தேவையில்லை. இவர் மனசில் தோன்றதை அப்படியே பெருமாளை பற்றி பாடுவார். பாகவத புராணத்திலேருந்து சில வரிகள் எல்லாம் இவருடைய கீத்தில் வரும். இந்த மாதிரி பாடின்னு இருக்கார். அப்படியே வளர்ந்துட்டே வரார் சூர்தாசர். ஆனால் மனசில் ஒரு நீங்காத குறை அவருக்கு. என்னென்னா, தினம் பாடுறோம், மந்திர ஜபம் எல்லாம் பண்ணுறோம், குரு கைங்கரியம் பண்ணுறோம், பெருமாளுக்கு நம்மளால் முடிஞ்ச இந்த சேவையை பண்ணுறோம், ஆனால் பகவத் தர்ஷனம் இன்னும் கிடைக்கலையே, கண்ணார கண்குளிர அந்த கண்ணனை பார்க்க முடியலையே, அப்புறம் என்ன ஜென்மா, அப்புறம் என்ன இந்த பிறவி அப்படின்னு நொந்துக்கிறார் அவர் அடிக்கடி. இப்படி ஒரு சமயம் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஏக்தார், அதாவது ஒரே ஒரு தந்தி கொண்ட தம்பூரா அவர் வச்சுருப்பார் கையில். இப்போ கூட நீங்கள்லாம் இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா சூர்தாசரோட படம்னு போட்டால் ஒரு வயசானவர் கையில் அந்த ஏக்தார் வச்சுட்டு மீட்டுற மாதிரியும், அவருக்கு முன்னாடியே அவருக்கு எதிர அப்படியே கண்ணன் கையை தன் கன்னத்தில் வச்சுட்டு உட்காந்துட்டு அவர் பாடுறதை ரசித்து கேட்குற மாதிரியும் தான் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த மாதிரி அவர் அந்த ஏக்தாரை மீட்டிண்டு அந்த மரத்தடியில் உட்காந்துட்டுருக்கார். பெருமாள் மேலே கீர்த்தனம் பாடிண்டே இருக்கார். அப்போது அந்த வழியாக கண்ணனும் ராதையும் நடந்து வரா. அப்போது ராதை கண்ணன்ட்ட சொல்கிறாளாம், இங்கே சூர்தாசர் உட்காந்துருக்கார், கையில் ஏக்தார் வச்சுட்டு மீட்டின்னு இருக்கார், அந்த ஏக்தாரை போய் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. அது எப்படி ஒத்த தந்தி கொண்ட அந்த தன்பூராவில் வச்சுட்டு வா ஸ்ருதி மீட்ரா ஸ்ருதி கூட்டுறா அப்படின்னு நான் பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறாளாம். அதுக்கு பெருமாள் சொல்கிறான், யாரோ என்னவோ தெரியல, நீ பாட்டுக்கு பக்கத்தில் போகாத, சின்ன பையன் மாதிரி தெரியறது அப்படின்னு விளையாட்டுக்கு இப்படி சொல்கிறார். உடனே ராதாராணி, இல்லை நான் போக தான் போகிறேன், அந்த ஏக்தாரை வாங்கி பார்க்க போகிறேன் அப்படின்னு பக்கத்தில் வரா. இந்த சம்பாஷணை அத்தனையும் சூர்தாசர் காதுகளில் விழருது. மனசில் நினச்சிக்கிறார் சூர்தாசர், அடியேன் உபாசனை பண்ணக்கூடிய தெய்வம் இன்னைக்கு முன்னாடி வந்திருக்கு, இந்த வாய்ப்பை மட்டும் விட்டுடவே கூடாது, கண்ணன் கிட்ட வேண்டி அவன் தர்ஷனத்தை கட்டாயம் இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். மனசில் காத்துன்னு இருக்கார், இவா 2 பேரும் பக்கத்தில் வருவாளான்னு. அப்போ ராதாராணி பக்கத்தில் வரா, வந்து அந்த ஏக்தார் அப்படி பிடிக்கிறா. பிடிச்ச உடனே சூர்தாசர் ராதையோட கையை பிடிச்சுட்டார். உடனே கண்ணன் கோவமாக கேட்குறான், என்னது இது, சின்ன பையனாட்டமாக இருக்க, இப்படி பொம்நாட்டி கையை பிடிக்கிறியப்பா அப்படின்னு. உடனே சூர்தாசர் சொல்கிறார், கண்ணா என்னை இப்படியும் சோதிக்காத,
வாழ்க்கையில் இத்தனை நாளாக அடியனுக்கு கண் பார்வை கிடையாது, அதனால ஒரு நாளும் குறைப்பட்டுக்கல. இதை பார்க்க முடியல, அதை பார்க்க முடியல, அவளை பார்க்க முடியல, இவாளை பார்க்க முடியலன்னு எந்த குறையும் இல்லை. இன்றைக்கி நான் உபாசனை பண்ணக்கூடிய தெய்வம், எந்த தெய்வத்தை நினச்சி உருகி உருகி தினமும் கீர்த்தனம் பாடுறனோ அவனே என் கண் முன்னாடி வந்திருக்கான். அவனை பார்க்க முடியல பத்தியா? இதை விட என்னை விட ஒரு துர்பாகியசாலி ஒருத்தன் இந்த பூமியில் இருப்பானா? நான் தினமும் வேண்டி தொழக்கூடிய தெய்வம் என் கண் முன்னாடி வந்திருக்கு, அதை பார்க்க முடியலையே கிருஷ்ணா, வேதனையாக இருக்குது அப்படின்னு சூர்தாசர் சொல்கிறார். இளங்கோவடிகள் பாடுறார் இல்லையா, கரியவனை காணாத கண் என்ன கண்ணே, கண்ணிமைத்து காண்பார்த்தம் கண் என்ன கண்ணே, கரியவனை காணாத கண் என்ன கண்ணே. உன்னை பார்க்க முடியாத கண்ணும் ஒரு கண்ணா? கண் பார்வை இல்லை தான், ஆனால் உன் தர்ஷனமும் எனக்கு கிடைக்கக்கூடாதா அப்படின்னு வேண்டி அழறார். சூர்தாசர் சொல்கிறார் பெருமாள்கிட்ட, கண்ணா உன் தர்ஷனம் வேணும்னா அதுக்கு யோகியதை வேணும்னெல்லாம் சொல்லிடாத. அடியனுக்கு எந்த யோகியதையும் கிடையாது தான். யோகியதையை சம்பாதிச்சுட்டு தான் உன்னை சேவிக்கிறதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னா எந்த ஜென்மத்தில் யோகியதையை சம்பாதிச்சுக்கிறது, எந்த ஜென்மத்தில் உன்னை சேவிக்கணும்னு ஆசைப்படுறது, இது நடக்கிற காரியமே இல்லை. அதனால் யோகியதையெல்லாம் அடியன்ட்ட தேடாத, கிடைக்காது. ஆனால் துளியும் யோகியதை இல்லைன்னு சொல்லிக்க முடியாது. என்கிட்டையும் ஒரு யோகியதை இருக்குது. அது என்ன தெரியுமா? குரு கிருபைக்கு பாத்திரமானவன் நான். அந்த ஒரு யோகியதையை வச்சுட்டே நீ அடியனுக்கு தரிசனம் கொடுக்கலாமே அப்படின்னு கேட்குறார். ஏன்னா எவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும், என்னதான் எந்த யோகியதையுமே இல்லைனாலும், குரு கிருபைன்னு ஒன்று இருந்ததுன்னா அவளுக்கு பகவான் கட்டாயம் அனுகிரகம் பண்ணுவான். அதை சொல்லி கேட்குறார் சூர்தாசர். இப்போ பெருமாள் சொல்கிறான், அவ்வளோதானே, என்ன தானே பார்க்கணும், என் ரூபம் இப்போ உனக்கு தெரியும் அப்படிங்கிறான். அப்படியே சாக்ஷாத் பிரத்யக்ஷமாக அந்த கண்ணனை சூர்தாசர் பார்க்குறார். பட்டு பீதாம்பரதாரியா, அழகான அந்த சுருள் சுருளான கேசத்தில் மயில் பீலி, முத்து சலங்கைகளெல்லாம் அவருடைய திருமுடியில் தொங்கிறது. அழகான அந்த புல்லாங்குழலை இடுப்பில் சொருகி கொண்டு, மார்பில் தாமரை மாலை, துளசி மாலை, ஸ்ரீவத்சங்கிற மரு, அந்த மருவில் சாக்ஷாத் அந்த மகாலட்சுமி, தோள்களில் தோள்வளை, கையில் கங்கணம், காலில் சலங்கை அப்படின்னு அவருக்கு வார்த்தைகளே இல்லை. நெகிழ்ந்து போகிறார் சூர்தாசர். விழுந்து சேவிக்கிறார் கண்ணனை, கீர்த்தனம் பாடுறார். கண்லேருந்து ஜலம் தாரத்தாரையாக கொட்டுறது. இந்த சிறியவனுக்கும் அனுகிரகம் பண்ணியா, எனக்கும் உன் தரிசனத்தை கொடுத்தியா கண்ணா அப்படின்னு பூரிச்சு போகிறார் சூர்தாசர். அப்போ கண்ணன் சொல்கிறான், என் தர்ஷனம் உனக்கு கிடச்சுடுத்து, உன் கண்ணை நான் மலர வைக்கட்டுமா, உனக்கு கண் பார்வையை கொடுத்துடுறேன் அப்படிங்கிறான் கண்ணன். உடனே சூர்தாசர் மறுத்துட்டார், வாண்டாம் கண்ணா, இந்த அற்புதமான காட்சியை பார்த்த இந்த கண்ணால் இனி இந்த உலகத்தை பார்க்கணும்னு ஆசை இல்லை. நான் கண்ட முதல் மற்றும் கடைசி காட்சி என் கண்ணனாக மட்டுமே இருக்கணும், எனக்கு வேண்டாம், அந்த கண் பார்வையே வேண்டாம் அப்படிங்கிறார். மாமாயனை பார்த்த இந்த கண்ணால் பக்கத்தில் போகிற மாமாவும் பாப்பாளான்னு, வேண்டாம் கண்ணா, எனக்கு இந்த கண் பார்வை வேண்டாம், இது போகிறோம். எப்போ நினச்சிருந்தாலும் உன்னுடைய இந்த ரூபம் மட்டும்தானே என் மனசில் இருக்கும், கண் பார்வையில் எதுவுமே தெரியல, பார்த்த ஒரே ஒரு விஷயம் கண்ணன் தான் அப்படின்னா அது ஒன்று தானே மனசில் நிற்கும். அதனால் எனக்கு இது போகிறோம், நீ மட்டும் போகிறோம் அப்படிங்கிறார். அதாவது பிறவியிலேருந்தே கண் பார்வை இல்லை அப்படின்னா எத்தனை இன்னல்களையும் சவால்களையும் சந்திச்சிருப்பார். அப்பேற்பட்டவருக்கு அரிய வாய்ப்பு கிடைச்சிது கண் பார்வையை மீண்டும் பெறுவதற்கு. ஆனாலும் வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டார்னா அவருடைய பக்தியும் வைராகியமும் எப்பேற்பட்டது. அதனால தான் இவாள்லாம் மகான்களாக இருக்கா. அதனால தான் பெருமாளும் இந்த மாதிரி மகான்களை தேடி தேடி போய் ஓடி 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 போய் அவளுக்கு தரிசனம் கொடுக்குறான். இப்படி சூர்தாசர் வேண்டான்னு சொல்ல கண்ணன் சொல்கிறான், சரி அது வேண்டாம், ஆனால் நான் உனக்கு கட்டாயம் ஒரு வரம் கொடுப்பேன். என்ன வரம் தெரியுமா? தினமும் ஸ்ரீநாத்ஜி சன்னதியில் அந்த அஷ்டயாம சேவையில் ஒரு சேவையிலையும் எனக்கு என்ன அலங்காரம் பண்ணுறாளோ அது அப்படியே உன்னுடைய மனக்கண்ணில் உனக்கு தெரியும் அப்படின்னு பெருமாள் சூர்தாசருக்கு வரத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து மறைந்து போனான். அதுலேருந்து சூர்தாசர் எப்போ ஸ்ரீநாத்ஜி சன்னதி முன்னாடி வந்து உட்காண்டு கீர்த்தனம் பாடினாலும் அவருக்கு அப்படியே உள்ளே இருக்கிற அலங்காரம் மனக்கண்ணில் தெரியும். இன்றைக்கி பெருமாள் இந்த நேரத்தில் வஸ்திரம் உடுத்தின்னு இருக்கான், இன்றைக்கி முத்து மாலை அணிஞ்சுன்னு இருக்கான், இன்றைக்கி தாமரை மாலை போட்டுன்னு இருக்கான், இன்றைக்கி காதில் மகர குண்டலங்கள், இன்றைக்கி காதில் ரத்தின குண்டலங்கள் அப்படின்னு ஒரு டீட்டெயிலையும் நேர பார்க்காட்டியும் தன் மனக்கண்ணில் பார்த்து அதை தன்னுடைய கீத்தில் எழுதிண்டே வந்துட்டு இருந்தார் சூர்தாசர். இப்படி கண்ணே தெரியாமல் போனாலும் கண்ணை சரி பண்ணிக்கிறதுக்கு வரம் கிடச்சும் அந்த கண் பார்வை வேண்டாம்னு மறுத்த மகான்கள் வாழ்ந்து பக்தி பண்ண பூமி இது. இப்படி தூங்கலாமோ?
இவ்வளோ நாடி பகவத் சிந்தனை இல்லாமல் மாமாயன், மாதவன், வைகுந்தன் அவன் நாமங்களை ஸ்மரிக்காமல் தூங்குறது நன்னா இருக்கா அப்படின்னு ஆண்டாள் தன் தோழியை எழுப்புறா. இந்த தோழியும் ஆண்டாள் கோஷ்டியோட ஓடி வந்து சேர்ந்துனுட்டா. நாளைய தினம் நாளை பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.